Hello guys, so welcome back to another video and இந்த வீடியோவில் நம்ம வந்து ரத்தினம் காலேஜ் கோயம்புத்தூர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி ப்ரோ உண்மையாக இந்த கேம்பஸ் ஒர்த்தா, இந்த கேம்பஸில் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கா, கேம்பஸ் லைஃப் இருக்கா, அண்ட் என்ன மாதிரி காலேஜ் இது நல்லா இருக்கா, ஃபீஸ் எப்படி, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான், ஒரு ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் நிறைய அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசி தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். அண்ட் இது வந்து நான் வந்து பார்ட்ஸாக போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த பார்ட் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் பாருங்கள், மிஸ் அதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. பிகாஸ் எப்படியும் நான் நிறைய பேசியிருப்பேன். Don't tell me why. I know you won't save my life. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், இந்த ரத்தினம் காலேஜுங்கிறது கோயம்புத்தூரில் இருக்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 2001 உங்களுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண காலேஜ். அண்ட் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 70 ஏக்கர்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு கேம்பஸ். அண்ட் உள்ளே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் இருக்குது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது, ஸோ மேனேஜ்மெண்ட் இருக்குது, அது மாதிரி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து உங்களுக்கு எல்லாத்தோட ஒரு பிளெண்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இது பார்த்துட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கிடையாது, வந்து பாரதியார் யூனிவர்சிட்டியில் அஃபிலியேட் ஆகிருக்க ஒரு காலேஜ். ஸோ நிறைய அதுவுமே வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூஜி, பிஜி, டிப்ளமோ கோர்சஸுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச டிப்ளமோ கோர்ஸ், உங்களுக்கு பிடிச்ச யூஜி கோர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து எடுக்கலாம். இந்த இன்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆல்ரெடி பயங்கர டெவலப்டான இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்ல மாட்டேன். ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் இன்ஸ்டியூஷன் வச்சுக்கோங்களேன். அண்ட் இதில் வந்து நிறைய ப்ளஸும் இருக்குது, நிறைய மைனஸும் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் இங்கே இருக்க ஃபீஸ் எல்லாமே சொல்லிடுறேன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடெக் இன்ஜினியரிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து ஒரு 90 to 1 lakhலேருந்து உங்களுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் வரைக்குமே வந்து உங்களுக்கு போகும் ஃபீஸ் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 75,000 வரும் ஒரு வருஷத்துக்கு சொல்கிறது எல்லாமே. இதுக்கப்புறம் எம்பிஏ வந்து உங்களுக்கு ஒரு 1 லட்சம் பக்கம் வந்துடும். இதெல்லாம் நான் சொல்கிறது ஒன்லி ஃபார் யுவர் ஸ்டடீஸ், டியூஷன் ஃபீ மட்டும். இதை தாண்டி வந்து உங்கள் அகாடமிக்ஸ் ஃபீஸ் இருக்கும், எக்ஸாம் ஃபீஸ் இருக்கும், இதை தாண்டி ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கும், ஃபுட்டு மெஸ் ஃபீஸ் இருக்கும், டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சம்வேர் பிட்வீன் ஒரு 1 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு இயர்லி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பிகாம், பிஎஸ்சிக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 லட்ச ரூபா பக்கம் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷத்துக்கு டோட்டலாக நான் சேர்த்து சொல்கிறேன். அண்ட் இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஸ்காலர்ஷிப்ஸுமே இருக்குது. ஸோ ஸ்காலர்ஷிப் வந்து பேஸ்ட் ஆன் மெரிட் இருக்குது, பேஸ்ட் ஆன் கம்யூனிட்டியும் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் போய் எடுக்கலாம். ஸோ அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அண்ட் கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் ஒன் ஆஃப் தி ரீசனபிள் காலேஜஸில் கண்டிப்பாக இது வரும். ஏன்னா கோயம்புத்தூர்னாலே வந்து கண்டிப்பாக ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்ச ரூபாய்க்கெல்லாம் சீட்டு போகிற காலேஜஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் ஃபைன் தான். நம்ம டேரெக்டாக நம்ம வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கே குதிச்சிடலாம். ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி கிரிட்டிக்கலான ஒரு விஷயம், எந்த காலேஜாக இருந்தாலும் பிளேஸ்மெண்ட் தான் முக்கியம். ஏன்னா பசங்க படிக்கிற வர்றது பிளேஸ்மெண்ட்டு ஒரு வேலைக்காக தான், அது ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா அவங்க சைடில் சொல்கிறது ஒரு 90% வரைக்கும் நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம். நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போனாங்க தெரியும் 90% போட்டிருப்பாங்க. பட் உண்மையாக அப்படியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அது டிபெண்ட்ஸ், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது நான் சொல்கிறேன். ஸோ இங்கே மேஜர் ரெக்ரூட்டர்ஸ் வந்து பாஸ்ட் இயர்ஸில் டிசிஎஸ், காக்னிசன்ட், இன்ஃபோசிஸ், விப்ரோ, அமேசான், ஜோஹோ, டெக் மஹிந்திரா. ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் எம்என்சிஸ் தான் வச்சுக்கோங்களேன். பட் இங்கே பேக்கேஜ் வந்து ரொம்ப 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 வந்து லெஸ் கம்பேர்ட் டு மெனி காலேஜஸ். இங்கே வந்து ஹையஸ்ட் பேக்கேஜ் பாஸ்ட் இயர்ஸில் 7 to 8 LPA தான். அதுவும் பார்த்துட்டிங்கன்னா டெக் கம்பெனிஸில் டெக் ஹையர் ரோல்ஸுக்காக. அண்ட் ஆவரேஜ் பேக்கேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு 3 to 4 LPA, விச் இஸ் நாட் எ பேட் நம்பர், டீசெண்டான நம்பர் தான். அண்ட் அதே மாதிரி இன்டர்ன்ஷிப் கண்டிப்பாக வந்து பண்ண வைக்கிறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு வந்து நீங்கள் ஐடி, பிசிஏ, பிபிஏ எல்லாம் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபைனல் இயரில் நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிடுவீங்க. அண்ட் உள்ளே வந்து ஒரு ஐடி பார்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 25 கம்பெனி ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சென்ஸ் நீங்கள் உங்கள் ஸ்டடீஸையும் அவங்க ஒர்க்கையும் வந்து கம்பைன் பண்ணுற மாதிரி ஒரு கல்ச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அது எந்தளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரில. ஸோ அது நீங்கள் டேரெக்டாக போய் பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். பிளேஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் சிஎஸ்சி, ஐடி, பிசிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை, உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். ஸோ இந்த காலேஜில் வந்து டெஃபினட்டாக அதுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லாவே கொடுக்குறாங்க. பட் இதை தவிர இருக்க கோர்சஸ் எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, பிகாஸ் அதெல்லாம் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது. சரி ப்ரோ, கேம்பஸ் லைஃப் எப்படி, என்ன மாதிரி கேம்பஸ் இது அப்படின்னா, இந்த கேம்பஸ் ஒன் ஆஃப் தி மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன்னா ரொம்ப லேட்டஸ்ட்டாக என்ன ஒரு 2000 மேலே தான் ஸ்டார்ட் பண்ண கேம்பஸ். ஆப்வியஸ்லி நிறைய வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், ஏசி கிளாஸ் ரூம்ஸ், ஒய்ஃபை கேம்பஸ்ஸு. ஸோ ஆப்வியஸ்லி இதெல்லாமே இருக்க தான் செய்யும். அண்ட் 24/7 டிஜிட்டல் லைப்ரரி. ஸோ இது ஒரு கான்செப்ட் புதுசாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஆப்வியஸ்லி இந்த கிளப் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ என்சிசி கிளப்பு, கல்ச்சரல் கிளப்பு, டான்ஸு, ஆர்ட், இதுக்கான கிளப் எல்லாமே வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபி இன்க்ளூடிங் ஒரு சினிமாக்காக ஒரு கிளப் வச்சுருக்காங்க வச்சுக்கோங்களேன். பட் இதை தாண்டி உங்களுக்கு ஈவெண்ட்ஸுமே நிறைய நடக்கும். ஸோ ஈவெண்ட்ஸ்னால் என்ன மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ரத்தினம் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க, ஹேக்கத்தான்ஸ், கெரியர் எக்ஸ்போ அண்ட் ஸ்டார்ட் அப் வீக்கெண்ட்ஸ் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டார்ட் அப் வீக்கெண்ட்ஸ் இந்த சென்ஸ் அது வந்து ஏதோ வீக்கெண்ட்ஸ் ஆகும்போது ஸ்டார்ட் அப் ரிலேட்டடான ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. எனக்கு அது ரொம்ப இம்ப்ரெசிங்காக இருந்துச்சு. அண்ட் அது ரொம்ப நல்ல விஷயம் இங்கே. ஸோ இந்த காலேஜ் உங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப் ஜேர்னிக்கு ஒரு நல்ல காலேஜ் தான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஏன்னா இவங்க மோர் எப்படி சொல்ல, உங்கள் டெக்ஸ்ட் புக்கு இதெல்லாம்
அதெல்லாம் தாண்டி ஒரு எக்ஸ்போஷர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் அது பாராட்ட வேண்டிய விஷயம் தான். சரி ப்ரோ, நான் வெளியூர்லேருந்து வரேன், எனக்கு ஹாஸ்டல் வசதியெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்டல்ஸ் இருக்குது கண்டிப்பாக. ஸோ ஹாஸ்டல்ஸை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் கேர்ள்ஸ் 2 பேரும் செப்பரேட் ஹாஸ்டல்ஸ் இருக்குது. உங்களுக்கு 2 ஷேரிங், 3 ஷேரிங், 4 ஷேரிங் 3 இது இருக்குது. அதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லாண்ட்ரி, அப்புறம் ஒய்ஃபை, ஸ்டடி ஹால், ஜிம்மு, ஓவராலாக வந்து நல்லா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மெஸ் ஃபுட் வந்து எப்படின்னா உங்களுக்கு சவுத் இந்தியன் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதர் கண்ட்ரி இப்போ நீங்கள் வந்து சவுத் இந்தியன் இந்த சென்ஸ் தமிழ்நாடு ஃபுட் அதிகமாக இருக்குது. ஸோ கேரளைட்ஸ் எனக்கு தெரிஞ்சு வருவீங்க, பட் அவங்களுக்கு செட் ஆகாமல் தெரில எனக்கு. பட் உள்ள அதர் தன் தட் மெஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் மெஸ் ஃபுட் இஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீஸ் கேட்டுறீங்களோ அதே அளவுக்கு ஆல்மோஸ்ட் இங்கேயும் கேட்ட வேண்டியது இருக்கும். ஒரு 55,000லேருந்து ஒரு 80,000 வரைக்கும் இந்த ஹாஸ்டல் மெஸ் ஃபுட் எல்லாம் சேர்த்து கண்டிப்பாக வந்துடும். டிபெண்டிங் ஆன் என்ன ரூம் நீங்கள் எடுக்கிறீங்க, என்ன ரூம் டைப் எடுக்கிறீங்க பொறுத்து. இது கண்டிப்பாக மேலேயும் போகலாம், இல்லை கம்மியாகவும் ஆகலாம். பட் மினிமம் 55,000 ஆகிடும் ஒரு வருஷத்துக்கு. அண்ட் ஒரே ஒரு டிப் வந்து இங்கே இருக்க ஹாஸ்டலேட் சொன்னாங்க, ப்ரோ நீங்கள் வந்து நடுவில் சில ரூம்ஸ் எல்லாம் இருக்கும், விண்டோவே இருக்காது, ஒன்றுமே பால்கனி எல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் போனோடனே எந்த ரூமில் வந்து விண்டோ பால்கனி எல்லாம் இருக்கும் அந்த சைடாக நீங்கள் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிப் உங்களுக்காக. இந்த வீடியோ கண்டினியூ பண்ண முன்னாடி, ஸோ உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டட் அப்டேட்ஸ் வேணும், உங்களுக்கு டிஎன் ரிலேட்டடாக வந்து டைமிங்ஸ் தெரியணும், உங்களுக்கு டிஎன்ஏ ரிலேட்டடாக நிறைய டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்காகவே வந்து நம்ம காலேஜ் தோஸ்தோடைய வந்து வாட்ஸ்அப் பாட்டை நான் சொல்கிறேன். ஸோ இதில் இந்த பாட்டில் நீங்கள் என்ன டவுட் கேட்டாலுமே உங்களுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த பாட்டை நீங்கள் இப்போ போய் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயே நான் போடுறேன். கண்டிப்பாக இப்போ போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் லொக்கேஷன் ஆப்வியஸ்லி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லொக்கேஷன் கோயம்புத்தூர். ஸோ நிறைய பேர் தெரியும், இண்டஸ்ட்ரியல் ஹப் ஆக்சுவலாக. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் இன்னொன்று ஈஸி டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த காலேஜுக்கு நீங்கள் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு வசதி இருக்கும். ஸோ நீங்கள் டெய்லி போயிட்டு வரீங்க, சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கீங்க, அந்த சரௌண்டிங் எல்லாமே உங்களுக்கு பக்கம் தான், உங்களுக்கு தெரியாதது இல்லை. ஸோ கொங்கு பெல்ட்டில் ஸோ உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கன்வீனியன்ட்டான ஒரு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கேம்பஸ். அந்த ஒரு விதத்தில் கண்டிப்பாக இந்த this கேம்பஸ் இஸ் குட். சரி ப்ரோ, ஓவராலாக என்ன சொல்கிறீங்க, நான் இங்கே ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ இது வந்து எப்படி கைஸ் சொல்கிறது, இப்போ இது வந்து நல்ல விஷயம் சொல்கிறேன், கெட்ட விஷயமும் சொல்கிறேன். நல்ல விஷயம் என்னன்னா ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து எதில் அப்படின்னா ஐடி, பிசிஏ, பிபிஏ, மேனேஜ்மெண்ட் படிக்கிறீங்கன்னா நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும். இதை தவிர உள்ள கோர்சஸ் எல்லாம் ரொம்ப ஆவரேஜ் தான். அதே மாதிரி எங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் க்ரோத்து, ஸ்டார்ட் அப்கான வந்துட்டு இப்போ ஊக்குவிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பண்ணுறாங்க. அதெல்லாம் நான் குறையே சொல்ல முடியாது. தேர் லைக் குட், தேர் டூயிங் குட். பட் சில கோர்சஸுக்கு சூப்பராக இருக்குது, சில கோர்சஸுக்கு இட்ஸ் லைக் ரொம்ப மட்டமாக இருக்குது. மைனஸ் என்னென்னா இதுதான் நான் சொல்ல வந்தது தான். இப்போ நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் எடுக்கிறேன் இல்லை ஒரு சிவில் எடுக்கிறேன்னா கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. ரொம்ப அவசரப்பட்டு ஜம்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் யோசிச்சு எடுங்க. ஏன்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நமக்கு எந்த காலேஜில் நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். பட் ஓவராலாக இட்ஸ் வெரி குட் கேம்பஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லான கேம்பஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். எனக்கு அந்த கேம்பஸ் எப்படி இருக்குது, எனக்கு சூட் ஆகுமா, டேரெக்டாக போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஹாஸ்டல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா ஹாஸ்டல்ஸ் நான் பேசும்போது நல்ல ஹைஜீனாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. பட் நம்ம சொல்கிறதெல்லாம் இல்லை, அங்கே டேரெக்டாக போய் நம்ம வந்து கண்ணால் பார்க்கணும், அதுதான் நமக்கு வந்து சேஃப்டி. ஸோ நீங்கள் டேரெக்டாக கேம்பஸ் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய பேர் ஆப்வியஸ்லி இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சில பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் பேசுங்க, எப்படி இருக்குது ப்ரோ, நல்லா இருக்கா கேம்பஸ், எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஓகே, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ப்ரோ, எனக்கு பக்காவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அட்மிஷன் போடலாம்.